இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதி ராஜா இன்னைக்கு காலமாகியிருக்கிறார். அவர் 84 வயசாச்சு. அவருக்கு உடல்நல குறைவு. இதனால் கடந்த சில நாட்களாகவே அவர் வீட்டிலேயே தான் அவருக்கான அந்த மருத்துவ சிகிச்சைகள் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் 84 வயதில் இயக்குனர் இமயம் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப இது திரைத்துறை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இது ஒரு பேரிழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம மறுப்பதுக்கு இல்லை. ஸ்டூடியோக்குள்ளேயே இயங்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவை கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போன மண் வாசனை கலைஞர் இவர் அப்படின்னா இது மிகையாகாது. அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், திரையுலகை சேர்ந்தவர்களாகட்டும் எல்லாருமே போய் அவருக்கு இரங்கலை தெரிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்த காட்சிகளையும் நம்ம இந்த நேரத்தில் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸ்டுடியோஸை தாண்டி அந்த ரியாலிட்டியான அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கலைஞன் அப்படிங்கிற அதே போல தான் மதங்களை கடந்து ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொன்னால் நம்ம அலைகள் ஓய்வதிலே இப்போ வரைக்கும் நம்ம சொல்லலாம். அதே போல் ஒரு சாதிய கட்டமைப்பு அப்படின்னு இருந்தக்கூடிய விஷயத்தை உடைச்சது அவர் இயக்கிய வேதம் புதிது திரைப்படம் இப்படி சொல்லலாம். இப்படி நிறைய படங்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லிச்சு. குறிப்பாக கருத்தம்மா திரைப்படம் அப்படின்னு பார்த்தா அந்த பெண் சிசு கொலை ஒரு அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த காலகட்டத்தில் ரொம்ப துணிச்சலாக அந்த படைப்பை கொடுத்தாரு. அதெல்லாம் நிறைய சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் விஜய் கூட நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் நேரில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அந்த காட்சி நம்ம பார்த்துருவோம். அதே போல் இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு ஈடே செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய பங்களிப்பு, அதாவது பாரதி ராஜா அவர்களுடைய பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவருடைய இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னுமே ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாரு முதல்வர். ஆளுநர் அர்லேகர் கூட இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். கிராமிய வாழ்வை யதார்த்தமாக பதிவு செய்த பாரதி ராஜாவினுடைய மறைவு மிகுந்த துயரம் அளிக்குது அப்படின்னு ஆளுநர் அர்லேகர் கூட தன்னுடைய இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதி ராஜாவினுடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட எக்ஸ் தளத்தில் தன்னுடைய இரங்கல் பதிவை ஆளுநர் அர்லேகர் வெளியிட்டிருந்தார். முதலமைச்சர் அவருடைய மரியாதையை செலுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் அரசு சார்பில் அமைச்சர் என் ஆனந்த் அஞ்சலி செலுத்தினதையும் பார்த்தோம். அமைச்சர்கள் என் ஆனந்த், அதே போல திரு ராஜ்மோகன், நிர்மல்குமார் இவங்க எல்லாருமே இறுதி மரியாதை செலுத்தினாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தின காட்சிகளும் நம்ம இன்னைக்கு காலையிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்று காலையிலிருந்தே இது ஒரு சோக நிகழ்வு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சோக நிகழ்வு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ அமைச்சர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தின அந்த காட்சிகள், அதே போல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லையா, அவரும் அவருடைய அஞ்சலி செலுத்தினார். அவர் புகழஞ்சலியும் சொல்லியிருந்தார் அவருடைய பதிவில் அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை யாராவது எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதில் பாரதி ராஜாங்கிற கலைஞனுடைய பெயரை தவிர்த்திடவே முடியாது அப்படின்னு புகழஞ்சலியுமே அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். திரு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தின அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். இசைஞானி இளையராஜாவும் நேரில் போய் அஞ்சலி செலுத்தி இருந்தார். அவங்கெல்லாம் அப்பத்துலேருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பாரதி ராஜாவுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி செலுத்திட்டு வந்தவர் பேட்டி கொடுத்திருந்தார். அவர் பேசின காட்சிகளையும் நம்ம இந்த நேரத்தில் பார்த்துருவோம். என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாக பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேறு வேறு இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.
பாரதிராஜா இளையராஜா பேசினதை நம்ம பார்த்துருந்தோம். கங்கை அமரன் என்ன பேசியிருந்தாரு நம்ம பார்த்தோம்னா, பாரதிராஜா மட்டும் இல்லைன்னா நானும் இளையராஜாவுமே சென்னைக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஆமா, இவங்க எல்லாம் ஒரே ஊர் பகுதிகளை சேர்ந்தவங்க அப்படின்னு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் இதுக்கு முன்னாடி கூட திரு கங்கை அமரன் அவர் கொடுத்திருக்க நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துகிட்டாரு. இப்ப ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு நான் தழுதழுக்க திரு பாரதிராஜா அவர் எவ்வளவு முக்கியம் இவங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த திரு கங்கை அமரன் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளையார் சுழியே போட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப உருக்கமா அவர் சொன்னாரு. அவர்தான் அப்படின்லாம் கூட குறிப்பிட்டு பேசியிருந்தார். அவர் பேசினதையும் நம்ம பார்த்தலாமே. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆளு பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேற நான் என்ன சொல்றது. அதே போல தன்னுடைய நீண்டகால நண்பரை நான் இழந்து தவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கவிஞர் வைரமுத்துவும் கதறி அழுதார் அஞ்சலி செலுத்தும் போது. அவருடனான அந்த பல்வேறு நிகழ்வுகளை அவர் ஒரு வீடியோவாகவே பதிவிட்டிருந்தார். முதல் மரியாதை படத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பாடலுடைய வரிகளை சொல்லி அவர் அழுது அவர் ஒரு வீடியோவுமே போட்டிருந்தாரு. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோம். என்னை அழவிடு, உடம்பின் உப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா? என் பாட்ட விரும்புமா? பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே உனக்கன் இறுதி மரியாதை. ஏஆர் ரகுமான் கூட தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பாரதிராஜாக்கு இரங்கல் தெரிவித்து புகழஞ்சலி செலுத்தியும் ஒரு பதிவை போட்டிருந்தார். உங்களுடைய படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி பலருக்கும் ஊக்கமளிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவருடைய மறைவுக்கு ஏஆர் ரகுமான் இரங்கல் தெரிவிச்சிருந்தார். தன்னுடைய இசையை தென்னிந்தியாவினுடைய மிக தொலைதூர கிராமங்களுக்கு கொண்டு சென்றதற்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கையோட கதைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் நன்றி அப்படின்னு கூட தன்னுடைய இரங்கல் இதில் ஏஆர் ரகுமான் குறிப்பிட்டிருந்தார். ஆமாம், பாரதிராஜா ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய கூட்டணியில் நிறைய காவியங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அவரோட பயணித்த நிறைய அனுபவம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய இந்த பதிவே நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே போல் 16 வயது நிலை அப்படிங்கிற ஒரு கிராமத்து காதல் காவியத்தை படமாக்கின இயக்குனர் பாரதிராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்தும் மரியாதை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் 16 வயது நிலை படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருப்பாருங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அவர் ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய அந்த டார்க் சைட் அப்படிங்கிறதையும் காமிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அது அமைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் எப்பயுமே பாரதிராஜா அவருடைய பெயர் எப்பயும் நிலைச்சிருக்கும் அப்படின்னும் அவர் ஒரு புகழாரம் சூட்டியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இத்தனை ஆண்டுகளான கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அது ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சா பிடிச்சதே, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி அவர் நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு. நான் முன்ன எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். கமல்ஹாசனும் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தார். 16 வயதிலே சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், ஒரு கைதியினுடைய டைரி போன்ற படங்கள்லாம் தன்னை கதாநாயகனாக ஜொலிக்க வச்சிருந்தாரு பாரதிராஜா கமலை. இந்த நிலையில் கமலும் நேரில் போய் பாரதிராஜா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். போல நிறைய நடிகர் நடிகைகளை அறிமுகம் செஞ்சு வச்ச பெருமை பாரதிராஜாவுக்கு உண்டு. அந்த வகையில் நடிகை ராதா அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சது இயக்குனர் பாரதிராஜா தான். ஸோ அவங்கள ஒரு குருவாவே பாவித்து பார்த்து பழகின அவங்க அவருடைய அந்த மறைவு அப்படிங்கிறத அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஒரு துக்கம் தாழாமல் அவங்க கதறி அழக்கூடிய காட்சிகளுமே நம்ம பார்க்குறோம்.
என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாமே பிறப்பால எனக்கு ஒரு தந்தை இருக்கலாம், பட் என்னோட காட்ஃபாதர் எப்பவுமே பாரதிராஜா சார் தான். இன்னைக்கும் எப்பவும் இங்க சென்னையில் வந்தா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன்ங்கிறது அவர் தான். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை விட உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். வணக்கம்.